அவருக்கு என்னன்னா அவங்க கட்சிக்குள்ள அந்த கட்சி ஒன்று வச்சிருக்காருல ஒரு சீட்டு கம்பெனி தாவேக்கான இதுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் ராத்திரி 12 மணிக்கு டிஸ்கஸ் பண்ண போறாரு வீட்டுக்குள்ள. மாவட்ட செயலாளர்லாம் இப்ப போட்டிருக்க எல்லார்கிட்டையும் டார்கெட் வச்சுட்டாரு. தேர்தலுக்கு முன்பாகவே வசூல் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் கட்சி இருக்குமா கலைஞ்சிருமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க லட்சணம் தெரிஞ்சிடும்ல. இதுக்கு இடையிலேயே எவன் எக்கடி கெட்டு பண்ணாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்து மலேசியால போய் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. அவர் பின்னாடி புசியும் போயிட்டாரு. ஈடி எல்லாம் வந்து இவங்க செல்ல பிள்ளைங்க, ஈடியோட செல்ல பிள்ளைங்க. விஜய் ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கொடங்க. வணக்கம் வணக்கம் ஒற்றன். சொல்லுங்க ஒற்றன். தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஆமா, உங்களுக்கு விஜயை பத்தி பேசுறதுக்கு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ரொம்ப தெம்பு அதிகமாயிடும் உங்களுக்கு. கடவுளே. நாங்க கட்சியில பாருங்க, அந்த அஜித்தான அந்த அதாவது என்னன்னா அந்த கட்சியில, அதாவது அந்த கட்சியில முக்கியமான பொறுப்புலாம் இல்லைங்க. பாவம். பொறுப்புன்ற சென்ஸ் அவங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு. அதனால தான் சொல்றேன், என்ன அவங்க போய் காரை மறிச்சாங்கன்னு நம்ம அன்னைக்கே சொல்லணும். காரை மறிச்சதுக்கே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதையும் சட்டை பண்ணாமே போயிட்டாரு. கட்சியில் சூசைட் அட்டெம்ப்ட் வேறு பண்ணிட்டாங்க. ஆமா ஆமா. ஆக்சுவலாக என்னன்னா காரை இவங்க மறிக்க போறாங்கன்றதெல்லாம் தாண்டி இப்படி வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துல நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா விஜய். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் வருவேன்னு சொன்ன விஷயத்துல நீங்களாம் தப்பா புரிஞ்சுருக்கிறீங்க, பார்க்குற ஆடியன்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு என்னன்னா அவங்க கட்சிக்குள்ள அந்த கட்சி ஒன்று வச்சிருக்காருல ஒரு சீட்டு கம்பெனி தாவேக்கான இதுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் ராத்திரி 12 மணிக்கு டிஸ்கஸ் பண்ண போறாரு வீட்டுக்குள்ள. புருஷன் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ள போறாரு. ஏன் போறாருன்னு தெரியல. நாமக்கல் உடனே அவர் கட்சியை கொடுத்துக்கிட்டாங்க. அடிச்சுலாம் கெலட்டாச்சு. அதான் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அவரு. ஏங்க அங்க போனீங்க? அந்த அம்மா மாவட்ட நிர்வாகியாம். இதுல வேற ஒரு வீடியோ வேற போடுது அந்த அம்மா. திமுக கைக்கூலிங்க வீடியோ எடுத்துட்டாங்கன்னு. நீ வீட்டுக்குள்ள பண்ற அயோக்கியம். புருஷன் இல்லாத நேரத்துல ஏன் அங்க அண்டை வந்தது? நீ 12 மணி ராத்திரில வீட்டுக்குள்ள விடுற தப்பு கேள்வி வரும். நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். பர்சனல் கன்றாவி என்ன கன்றாவி விட்டுருங்களேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால இதை நான் சொல்ல வந்தேன். இந்த அஜித்தாவுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா, அஜித்தா வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல மாவட்ட பொறுப்பாளர்னு போடவே இல்லை யாரையுமே. ஆனா இந்த அம்மா வந்து ரொம்ப தீவிரமா அதிதீவிரமா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வேலை செய்யறாங்க. அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் அவரும் வந்து கட்சியில இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து திமுக அனுதாபியா மாறி போனாரு. திமுகல போய் சேர்ந்தாரு. மக்கள் இயக்கமா இருக்கும்போது எல்லா கட்சியில இருந்தவங்களும் இருந்தாங்க. அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கல விஜய். நம்ம விஜய் அந்த நேரத்துல எல்லா கட்சியில இருந்தவங்களும் அவருடைய மக்கள் இயக்கத்துல இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே அவர் வந்து செயல்பாடுகள் மாறி திமுக பக்கம் போயிட்டாரு. அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். இப்ப திமுக அனுதாபி அவ்வளவுதான், கட்சியில எல்லாம் இல்ல. இவங்க வந்து அண்ணன் எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, நான் விஜய்க்கு தான் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவேன்னு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணிருக்காங்க. இந்த அம்மா எங்க போனாலும் கூட ஒரு 10 பேர் வச்சிருப்பாங்க. ஒரு ஐபோன்லாம் வாங்கி கொடுத்து ஒரு 5 பேருக்கு ஐபோனு, கேமரா, ஏகப்பட்ட ஐட்டங்கள் வாங்கி ஃபினான்ஷியலி சவுண்ட் செம்ம சவுண்டு. பயங்கர. அவங்க கணவர் வந்து பெரிய தொழிலதிபர், நல்ல காசு இருக்கு, மீனவ சமுதாயமானா, ஆனா நல்ல பண வசதி செல்வாக்கு மிக்கவர்கள் வச்சுங்களேன். அதனால இவங்களுக்கு காசு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. எங்க போனாலும் ரீல்ஸ் போடுவாங்க. நலத்திட்ட உதவியா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், எங்க போனாலும் இவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. இவங்களுக்கு சால்வ போடுவாங்க, அதை ரீல்ஸ் எடுத்து போடுவாங்க. விஜய் புகழ் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, எப்படின்னாலும் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஒரு பெண்மணியா இருக்க நமக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், ஏகப்பட்ட செலவு. பிறந்த நாள் வந்தா கொண்டாடுவாங்க தூத்துக்குடியில பயங்கரமா. அவருடைய நலத்திட்ட உதவி என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க ரீல்ஸ் எடுத்து அஜிதா ஆக்னல்னு டச் நீங்க வந்து தேடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீல்ஸ் கொட்டும். இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி பயங்கரமா வரும். இந்த இடையில தான் திடீர்னு வந்து நமக்கு பொறுப்பு இல்லைன்ற தகவல் உங்களுக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் அவங்க இங்கேருந்து கிளம்பி வராங்க. தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. இவங்க வராங்க, இவங்க வந்தா சமாளிக்கணுன்றதுனால இதுவரையும் எந்த கட்சியிலையும் பெண் பவுன்சர் பார்த்துருக்கீங்களா? லேடி பவுன்சர் இல்லை, எந்த கட்சியிலையும் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தாவேகா மட்டும் வித்தியாசமான கட்சி. இதே பூரா இது வந்து மங்குடி கட்சி இல்ல, அடிப்படை அறிவில்லாத கட்சி தானே. பெண் பவுன்சரை நியமிச்சிருக்காங்க. இந்த அம்மா வந்தா நிப்பாட்டி தூக்கி போடணும்ட்டு. ஏன்னா ஆண்களை பிடிச்சி அதுல ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு. அப்ப திட்டமிட்டு விஜயும் புசி ஆனந்தும் பிளான் பண்ணி அஜிதா உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லி 100 மீட்டருக்கு தள்ளியே நிறுத்திட்டாங்க. பெண் பவுன்சரை வச்சு நிறுத்திட்டாங்க. இந்த அம்மா கார் வருது, வேற கார்ல வராரு. அவர் கார்ல வந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வேற ஒரு கார்ல வராரு. அதையும் இந்த அம்மா கண்டுபிடிச்சு போய் மறிச்சுது. ஆக்சுவலா மறிச்சது வந்து தப்பு. எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும், உப்மா கட்சி தலைவராக இருந்தா கூட காரை வந்து தொண்டர் மறிக்கிறதுன்றது ஏத்துக்க முடியாத விஷயம். அது நம்ம வந்து ஆதரிக்க முடியாது. நீங்க சொல்றீங்க, நீங்க அவங்களோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எனக்கான ரெகக்னிஷன் இல்லை, என்ன உள்ள கூட விட மாட்டேன்றாங்கன்னா வேற என்ன வழி அவங்களுக்கு? இல்ல, அது தலைவரை தான் போய் பார்க்க முடியும். அந்த தைரியத்தை நான் பாராட்டேன். அதாவது வந்து அதை வந்து நீங்க தவறா நம்ம சொல்றதை விட அந்த ஒரு வகையில வந்து நம்ம ஜஸ்ட் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த மறிச்சதுனால ஒரு சந்தேகம், அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. என்னன்னா இப்போ அவருக்கு வந்து அந்த எஸ்இட்டு பிளஸ் ஒய்ன்னு என்னமோலாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இருக்கா இல்லையா அது பாதுகாப்பு?
கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் கார் வரும்போது முன்னாடி ஒருத்தன் கூட இல்லையேங்க. கார் வருது, இந்த அஜித் தான் மறிக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எஸ்டிஎஃப் அந்த வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிறப்பு ஸ்பெஷல் டாஸ்க் ஸ்பெஷல் டாஸ்க் டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து எங்க போச்சு அந்த அது ஆக்சுவலாக வந்து சென்ட்ரலில் தானே கொடுத்தது அவருக்கு. ஆமா, இப்போ அவர் வந்து கொஞ்சம் பாஜக அப்பப்போ திட்டுறாருல. பாஜக பேர் சொன்னா மத்திய அரசு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தா அவர் வீட்டை விட்டு வெளியே போனா பின்னாடியே வருவாங்கல்ல. 24/7 தானே பாதுகாப்பு. ரைட்டுங்க. அவர் வேணான்னு கூட சொல்லியிருக்கேன். சில இடத்துக்குலாம் போற இடத்துக்கு, சில இடம் போற இடத்துக்குலாம் ரகசியம் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்கு கட்சிக்கு அதான வர கட்சி அலுவலர் இப்ப அவரை மறிக்கிறாங்க. அஜித்தா காரம் மறிச்சுது. அந்த நேரத்துல யாரோ ஒரு சமூக விரோதி வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான்னா பழி யார் மேல விடும்? அப்ப அந்த கார்ல ஒரு இருந்தாரா இல்லையானே டவுட். இருந்தார் முன்னாடி இருந்தாரு. வீடியோ எல்லாம் இருக்கு. அவர் என்ன பிக் பாஸ்ல ஒரு பட்ட மாரி ஒரு இது போடுவாங்க தெரியுமா? பிக் பாஸ்ல பேக், அந்த மாதிரி பேக் போட்டு தான் வருவாரு. அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம் விஜய் தான். முன்னாடி இருக்கிறாரு அவரு. காரை மறிச்சு தட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது சாதாரணமா இந்த பிரச்சனையை தீர்வு கண்டிருக்கலாம். என்னன்னா, நீங்க அந்த பெண்மணியை உள்ள கூப்பிட்டு என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு பொதுச் செயலாளரோ அல்லது விஜயோ கூப்பிட்டு பேசியிருந்தா பிரச்சனை அன்னைக்கோ முடிஞ்சிருக்கும். அதுக்கு அரசியல் அறிவு இருக்கணும்ல. பொதுச் செயலாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மா தர்ணா உட்காந்துருச்சு வாசல்ல. முன்னாடி போனா நம்மளை அடிப்பாங்க போல இருக்கு, ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் இவங்க. அதனால வந்து ஏன்னா அவங்க கொஞ்சம் அதாவது கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, ரோஷம் இருக்கிறவங்க உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உப்பு போட்டு சாப்பிட்றவங்க அப்படின்னு. கொஞ்சம் கோவம் இருக்கும், வீரம் இருக்கும், வேகம் இருக்கும்ல. தூத்துக்குடி மக்களுக்கே ஒரு சின்ன இது இருக்கு, அங்க உப்பையே தயாரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த அம்மாவை நான் தப்பு சொல்ல மாட்டேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த அம்மா எந்த கட்சியில இருந்தாலும் தனக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னும் போது இவங்க வந்து ஆட்சியில கூட இல்லை, ஆட்சியில இருந்தா கூட செலவு பண்ணா இதெல்லாம் சம்பாதிப்பாங்க. இவங்க ஆட்சிக்கே வரல ஒன்றும். இருந்தாலும் இந்த பெண்மணி வந்து இவ்வளவு நாள செலவு பண்ணிருக்காங்க. நற்பணி பண்றது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தாங்க அந்த கட்சி செலவு பண்றாங்க. பிரச்சனையே அது கூட இல்லைங்க. இவங்க தனியா உங்களை கூப்பிட்டு பேசாதது தான் பிரச்சனை. அதை விட அதிகமான புசியானது பண்ண அயோக்கியத்தனம் ஒன்று இருக்கு. அவர் மேலதான் குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னா, இவர் வந்து முன்வாசல் வழியா இந்த அம்மா தர்ணால உட்காந்துக்குது, நம்ம போனா பிரச்சனை ஆடும்லே பின்வாசல் வழியா எகிரி குச்சி ஓடிலார். எகிரி குச்சி நல்ல வேலை ஓடல. அந்த பின்வாசல் ஒரு கதவு இருந்திருக்கு, அது வழியா கார் ஏறி அவர் கிளம்பிட்டாரு. விஜய் வந்து உள்ள இருந்து வெளியில வரவே இல்லை. இவரை சிடி நிர்மல்குமார் சமாதானப்படுத்தி ஏதோ பேசி அனுப்பிட்டாங்களா? ஆனா இங்கதான் ஒரே சின்ன, இந்த பெண்மணி இவ்வளவு கத்துறதுக்கான காரணம் என்னன்னா, யாரோ பணம் வாங்கிட்டாங்க இவர்கிட்ட பதவி போட்டு கொடுக்கறதா. அதுதான் யாரோலாம் கிடையாது. அது நேரடியா புசி ஆனந்த்னே சொல்றாங்க. புசி ஆனந்த் 50 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு தான் அங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து போட்டிருக்காரு. இப்ப சாமுவேல் ராஜன் ஒருத்தர் போட்டிருக்காங்க இல்லையா, இவருக்கு 50 லட்ச ரூபா வாங்கிட்டு போட்டாருன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு. சாமுவேல் ராஜ் கிட்ட வாங்கிட்டாரு. யாரு? புசி. ஆனா என்னன்னா, இந்த பெண்மணிகிட்ட பணம் கேட்டிருக்காரு. நீ உன் காசு கொடுக்க முடியலன்னா கலெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காரு. இந்த அம்மா சொல்லிட்டாங்க 2 கோடி ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணிருக்கேன் தொகுதியில. நான் வந்து ரொம்ப வருஷமா நான் வந்து செலவு பண்றேன். கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கேன் கட்சிக்காக. காசெல்லாம் உனக்கு தர முடியாது. உனக்கு போஸ்டர் அடிப்பேன், பொதுச் செயலாளரும் போட்டோ போடுவேன். நீ சொல்ற மாதிரிலாம் ஆட முடியாதுன்னு இந்த அம்மா கொஞ்சம் சவுண்ட் விட்டுருக்கு. இவ்வளவு கேடு கட்டதான் நம்ம போயிட்டாரு அவரு. புசியானந்த் 50 லட்சம் கேட்டிருக்காரு. கட்சி அரசியல் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலேவா? ஐயோ, உங்களுக்கு என்னங்க தெரியுது? மினிமம் சாதாரண ஒரு நகர பொறுப்புல ஆரம்பிச்சு மாவட்ட பொறுப்பு வரைக்கும் 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 5 கோடி வரைக்கும் பணம் வாங்குறாங்க. இந்த மாதிரி பணம் பேலாம் வச்சு இருக்கிற விஜய் பேர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளருடைய தப்பு பண்றாரு, ஒரு பிரச்சனை பண்றாரு, பணம் கேட்கிறாரு சொல்லி பனையூர் பங்களால வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண இல்லையா? இப்ப வந்து கல்லணை விஜய அன்பனா என்னமோ ஒரு கேரக்டர், இந்த விஜய் அன்பன் மேல இந்த மாதிரி பெண்களை அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, உருவ கேலி பண்றாரு, பணம் கேட்கிறாரு பொறுப்புகளுக்குன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? எல்லா மாவட்டத்திலையும் பணம் கேட்கறாங்கன்ற குற்றச்சாட்டை நம்ம மட்டும் வைக்கல. விஜய் கட்சியில முன்னாடி இருந்து பொறுப்புல இருந்த வெளியில போன ஒரு பக்கம் ஜெகதீஸ்வரம் பேசிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் வந்து மணிகண்டன் வீராசாமி பேசுறாரு, இன்னொரு தம்பி பேசுறாரு. எல்லாருமே வெளியே வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த விஜய் கட்சின்றது வசூல் கட்சி ஆகி போச்சு, மொத்தமும் பணம் வசூல் பண்றாரு புசி ஆனந்த். மாவட்ட செயலாளர்ல இப்ப போட்டிருக்க எல்லார்கிட்டையும் டார்கெட் வச்சுட்டாரு. தேர்தலுக்கு முன்பாகவே வசூல் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் கட்சி இருக்குமா கலைஞ்சிருமான்னு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க லட்சணம் தெரிஞ்சிடும்ல. அதனால இப்பவே வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அஜிதா விஷயத்துக்கு வருவோம். இல்ல அப்படி வசூல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இடி உள்ள நோண்டுவோம் சார். இடி எல்லாம் வந்து இவங்க செல்ல பிள்ளைங்க, ஈடியோட செல்ல பிள்ளைங்க விஜய். இடி எல்லாம் நோண்டாது. ஏன்னா அதான் வச்சு சிபிஐ வச்சு இப்ப லாக் பண்ண போறாங்களா, அது அப்புறமா பேசுவோம். அஜிதா மேட்டர்ல இந்த அம்மா இங்க இருந்து ஏதோ சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்கல்ல, போனவங்க அங்க போய் இறங்குறதுக்கு முன்னாடியே புசி ஆனந்த் செட்டப் பண்ண ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க அஜிதா துரோகி, காரம் மறிச்சதுனால திமுகவோட கைகூலி அப்படின்னு வீடியோ போட்டாங்க. லோக்கல்ல பெரிய செல்வாக்கோட வளம் வந்தவங்க, அந்த லோக்கல்ல இவங்களை பார்த்து பயந்தவங்கள இவங்களுக்கு எதிராக வீடியோ போட்டுறதுக்கு முன் வந்து வீடியோ போட்டவொன்னே அது வைரல் ஆயிடுச்சு. திமுக கைகூலின்னு சொன்ன உடனே இந்த அம்மா வந்து கடுப்பாயி, நான் திமுக கைகூலியா அப்படின்னு சொல்லி மனம் வெறுத்து போய் 15 தூக்க மாத்திரையை சாப்பிட்டு படுத்தாங்க.
இப்போ அவங்கள கொண்டு போய் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. சீரியஸ் கண்டிஷனோட வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க வந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுது. அந்த அடிப்படையில அவங்களுக்கு வந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது நடந்தும் கூட ஒரு போன்ல கூட அந்த எந்த நிர்வாகியும் அவங்க குடும்பத்தார்கிட்ட நலம் விசாரிக்கல, எப்படி இருக்காங்க அஜித்தான் கூட கேட்கல. அப்ப நீங்க என்னடா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? உங்க பார்த்து வந்தா நசுக்கி கொல்லுவீங்க, உங்களை பார்க்க வந்தா உங்க பதவி கேட்டா நீ காரை ஏத்து கொல்ல பாப்பீங்க. அதை மீறி காரை ஏத்தி காரை மறிச்சாங்கன்னா நீ வந்து அவங்கள கைக்கூலின்னு சொல்லி தற்கொலைக்கு தூண்டுவீங்க. இப்ப அந்த அந்த பெண்மணியோட கணவர் வந்து என் மனைவியினோட தற்கொலை தூண்டுதலுக்கு காரணம் புசின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா புசியை தூக்கி உள்ள வச்சிடலாம். சட்டம் அதுக்கு வந்து உடன்படும். பெண்மணிக்கு நீங்க ஆண்கள் கூட ஏமாத்துறது வேற விஷயம். பெண்மணி மன உளைச்சல் காரணம் தற்கொலைக்கு தூண்டுதற்கு அப்படின்னு பல பிரிவுகள் கீழே புசியை தூக்கி உள்ள போடலாமே. காவல்துறைக்கு பல வழிகள் வந்து இருக்கு. ஆனா ஏனோ தெரியல காவல்துறை அமைதியா இருக்கு. அந்த சைட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. இதுக்கு இடையிலேயே எவன் எக்கடி கெட்டு பண்ணாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்து மலேசியால போய் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. அவர் பின்னாடி புசியும் போயிட்டாரு. புசியும் போயிருக்காரு மலேசியாவுக்கு. டி ஷர்ட்டோட பார்த்தேன் நான். அவர் வந்து அங்க வந்து ஒரே அமக்கலம் பண்ணிட்டு போறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆனா மலேசியா கவர்மெண்ட் வச்சு செஞ்சுட்டானுங்க. வரவேற்பு ப்ராப்பரா இல்ல. அந்த சினிமா மேட்டர் நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த மேட்டர்ல வாங்க நீங்க. அப்புறமா சரி, இந்த தாவேக்கா வந்து ஏதோ வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னாங்க. சோனியா காந்தி வந்து திட்டவட்டமா வேணா நிராகரிச்சுட்டு இருக்காங்களா. ஆனா பிரியங்கா காந்தி மட்டும் போலாம் தாவேக்காவோட அப்படின்றதா வந்து இவங்க சைடுல தகவல் பரவினு இல்ல. அதுக்கு என்ன ரீசன்னா அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா இவங்க கணக்கு போறது என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை மட்டும் கணக்கு போடல. சவுத் இந்தியால சில இடங்கள்ல வந்து விஜய்க்கு வந்து செல்வாக்கு ஜாஸ்தியா இருக்கு, கேரளால அதிகமா இருக்கு, உங்களுக்கு வந்து ஆந்திரால இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டை விட கேரளால விஜய்க்கு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோ இருக்காங்கன்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம வந்து நம்ம அலைன்ஸ்ல நம்ம வந்து அந்த சைட்ல போனோம்னா அடுத்து வருகிற தேர்தலில் கேரளால ஆட்சியை பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, கர்நாடகாவில் ஓட்டு கிடைக்கும், தெலுங்கானால ஓட்டு கிடைக்கும், ஆந்திரால ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனா ராகுல் காந்தியும் சோனியா காந்தி என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ராகுல் காந்தியும் சோனியா காந்தி பிராக்டிகல் ப்ராப்ளம் தெரியும். இதுல சோனியா காந்தி ரொம்ப தீவிரமா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு இந்தியாவிலேயே அதிக எம்பிக்களோடு செல்வாக்கா நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரே கட்சி திமுக தான். இங்க பிஜேபியோட எல்லா அட்ராசிட்டியும் நம்ம மேல தொடர்ந்து வழக்கு போட்டே இருக்காங்க. இப்ப ஹெரால்டு வழக்கு கூட திருப்பி போட்டாங்க பாருங்க, குடியுரிமை வழக்கு போட்டானுங்க. பிஜேபி அவங்கள நிம்மதியா தூங்க விடுறது இல்ல. சோ இந்த வழக்குகளுக்கெல்லாம் எதிராக நம்ம குரல் கொடுக்கணும்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஆள் வேணும். எல்லா கட்சியிலும் நார்த் இந்தியால நமக்கு சப்போர்ட் இருக்க மாட்டேங்குது. நம்ம கூடவே இருக்கிறவன் நம்ம கால வர்றான், நம்ம கட்சிக்காரனே ஏமாத்துறான். திமுக மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுது. விட்டுட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற 18 எம்எல்ஏக்களும் கிடைக்க மாட்டாங்க. ஜெயிப்பாரு தோத்துருவார் எப்படி தெரியும்? விஜய்க்கு இன்னும் எந்த தேர்தல் நிக்கல, எவ்வளவு பர்சன்டேஜ்னு தெரியாது. எந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க வந்து சப்போர்ட் போவாங்க? அதனால சோனியா தெளிவா சொல்லியிருக்காங்க, என்ன காரணம் கொண்டோம் நம்முடைய மரியாதையை நம்ம இழந்துடக்கூடாது, விட்டோம்னா பிடிக்க முடியாது. விஜய்க்கு 1000 செல்வாக்கு இருந்தாலும் முதல் தேர்தலில் அவர் நிக்கட்டும், நின்று அவருக்கு என்ன செல்வாக்கு வருதுன்னு பார்ப்போம். வந்த பிறகு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்து எதிர் வருகிற எம்பி தேர்தலில் கூட மாத்திக்கலாம் நம்ம அப்படின்னு சோனியா தெளிவா சொல்லிட்டதா ஒரு தகவல் இருக்கு. ரைட்டா. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. கேரளால வந்து விஜய்க்கு நல்லா இருக்கு, விஜயை வந்து ரசிகனா வந்து கொண்டாடுவாங்க அங்க. ஆனா அங்க வந்து வாழ வைக்கும் கேரளா கிடையாது, வாழ வைக்கும் எல்லோரையும் வாழ வைக்கிற தமிழ்நாடு வேற. எல்லோரையும் வாழ வைக்குமா கேரளா அப்படின்றது ஒரு கேள்வி. கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம்னு உள்ள சேர்ப்பாங்களா அவங்க? கண்டிப்பா நீங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா விருந்தினரா வந்து உங்களை உபசரிப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். இதுதான் நீங்க சொல்றது. இது எல்லாத்தையும் சோனியா காந்தியும் இப்ப ராகுலுக்கே வந்து எனக்கு ராகுல் மேலேயே ஒரு சின்ன டவுட்லாம் இருக்குங்க. டபுள் கேம் ஆடுறாரு ராகுல். ஏன்னா 41 பேர் நெரிசல் மரணம். ராகுல் முதல்ல யாருக்கு போன் பண்ணிருக்கணும்? நியாயப்படி பார்த்தா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர் ஸ்டாலினுக்கு போன் பண்ணி என்ன நடந்துச்சுங்க, ஏது நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க விஜய் கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா ராகுல் நேரடியா அங்க பேசினார்னு சொல்றாங்களே தவிர உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் அதுல இந்த செய்தியில உண்மை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அப்படி பேசி இருந்தால் டபுள் கேம் ஆடுறாரு. உண்மையிலேயே அந்த விஷயத்தை அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப திமுக கிட்ட பேசாம நீங்க அதை வச்சுதான் ஆதவ் வந்து அங்க கிறிஸ்துமஸ் விழால சொல்றாரு, முதல் வந்த குரல் எங்கன்னு தெரியுமா, ராகுல் காந்தி தான் பேசினாருன்னு. அந்த அருமனையின் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நினைச்சுல்ல, அங்க போய் இது உளறி விட்டுச்சு. ஏன்னா ஆதவ் ஒரு ஆள் போதுங்க விஜய தேர் எழுதி தெருவில் விடுறதுக்கு, யாருமே வேணாம் சார். சிம்பத்திக்கு ஒரு வார்த்தைக்கு வந்து கேட்பாங்க,
துக்கம் விசாரிக்கிறதுக்கோசரம் கேட்கலாம், புரியுதா? ஒரு கேர்டசி காலாட்டம். இப்போ வந்து சீமான் வந்து திமுக இவர் முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு இருந்ததுனால அந்த துக்கம் விசாரிக்கிறது போயிட்டார். அதனால வந்து அவர் சீமான் அங்கே போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அண்ணாமலை அங்கே இல்ல. போனாருன்னா பிஜேபியோட இது வந்து எல்லாம் கட்டுக்கதையாக தான் இருக்கும். பேசியிருக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசி விசாரிச்சுக்கலாம். அது வந்து ஒரு கேர்டசி கால் தான் அது. தொலைபேசி பேசுறதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று கொடுக்குறேன். சொல்லுங்க. ஏன்னா உங்க நேயர்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லுங்க. ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வட்டாரத்துல இந்த எதுன்னா இந்த டேப் பண்ற கட்சி, ஆடியோ வீடியோ கட்சின்னு யாரை சொல்லுவாங்க? வழக்கமா பாஜகவை தான் சொல்லுவாங்க. அண்ணாமலை தலைவரா இருந்த காலத்துல அது ஆடியோ வீடியோ கட்சின்னு இருந்துச்சு இல்லையா? இப்ப ஆடியோ வீடியோ கட்சியா மாறி போச்சு தாவேகா. ஏன்னா சமீபத்துல ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்காரு. அந்த அவரு ஒரு இது ஒன்று வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸா ஏதோ ஒன்று வச்சிருக்காருல்ல, வாய்ஸ் ஆஃப் காமன் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, நிறுவனம் வச்சிருக்காருல்ல, அந்த இடத்துல அந்த அலுவலகத்துல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க, மாவட்ட செயலர் கூட்டம். அந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல ஆதவ் பேசும்போது சொன்னாராம், எல்லா மாவட்ட செயலாளரோட என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு 5-6 மாவட்ட செயலாளர் வேலையே செய்யல, எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, மத்த எல்லாரும் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க, வசூல் பண்றது அத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கதான் புசியானந்த் ஓடி போய் ஐயோ இல்ல அவங்க எல்லாம் நல்லவங்க நேர்மையாளர்னு அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி பனைமரத்துல நெறிக்கட்டினா தேல் கொட்டினா இங்க நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி, அந்த மாதிரி வந்து புசியானந்த் வந்து பதில் ஏன் சொன்னாருன்னா மாவட்ட செயலாளருக்கு வைக்கப்பட்ட கேள்விக்கு புசியானந்த் பதில் சொல்றாரு. இது அவர் 50 லட்சம் வாங்கினாரு. அதாங்க, அப்ப மாவட்ட செயலாளரை தூண்டி விட்டு துட்டுவாங்க சொல்றது புசியானந்த் வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? நான் சொல்ற விஷயம் அது இல்ல. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஆதவ் பேசும்போது சில ஆடியோக்களை அவர் ஓபன் பண்ணி காமிச்சிருக்காரு, சில வீடியோக்களை போட்டு காமிச்சிருக்காரு. ஆடி போயிட்டாங்களாம் மாவட்ட செயலாளர்லாம். நீங்க எந்தெந்த ஆளுங்கட்சி எந்த ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எம்எல்ஏ எவ்வளவு பேசுறீங்க, மந்திரி கிட்ட யார் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாமே எனக்கு வருது. இந்த தகவல் அனைத்தும் தலைவருக்கும் போகுது. தலைவரும் இதெல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்காரு. இன்னும் டைம், எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் தான் உங்களுக்கு டைம். 2 மாசத்துல உங்க வேலைகளை கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு இருக்கும், இல்லைன்னா தூக்கிட்டு புது மாவட்ட செயலாளர் போடுவேன் அப்படின்னு ஆதவ் மிரட்டி இருக்காரு. மிரட்டினதோடு இல்லாம உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் நான் வந்து வாட்ச் பண்றேன், அதாவது வேவ் பாக்குறேன்னு சொல்லாம வாட்ச் பண்றேன்னு டீசெண்டா சொல்லியிருக்காரு. அப்பனா என்ன அர்த்தம்னா உங்க டேப் உங்க போன் எல்லாம் ஒட்டு கேட்கறேன்னு அர்த்தம். ஆடியோ எப்படி போடுவாரு? அப்படி ஆதாரபூர்வமா அது நிரூபிக்கப்பட்டால் அவரே போவாரு ஜெயிலுக்குள்ள. ஆதவ் வருதுன்னா நேரா உள்ள போயிடுவாரு. அவருக்கு பெயிலே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஆடியோ டேப்பிங் வந்து நீங்க வித்தவுட் த பர்மிஷன், அதான் வந்து இப்போ நீங்களும் நானும் கன்வர்ஸ் பண்ணிச்சு உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா உங்களை பக்கு வச்சு பிடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சைபர் கிரைம். அதுக்கப்புறம் கம்பி தான் என்னவாரு. நான் கேட்டேன் எப்படியா பண்ண முடியும், அவன் போனை எப்படியா நீ டேப் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லைங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் போட்டு பண்ண உடனே கடந்த தீபாவளி அப்ப ஆதவ் வந்து எல்லா மாவட்ட செயலாளருக்கும் செல்போன் பரிசு கொடுத்தாராம். பாயிண்ட் பிடிச்சிங்களா? ஓஹோ, காஸ்ட்லியான போனை வந்து அவர் பரிசா கொடுத்தாராம். இப்படி ஒரு தகவல் வருது. அவர் கொடுத்த போன்ல நீங்க சொல்ற மாதிரி ஏதோ திருட்டு வேலை பண்ணி அவர்களுடைய தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்கிறாரோ ஆதவ் என்கிற குற்றச்சாட்டு இப்போ பெருசா எழும்பி இருக்கு. இவர் கொடுத்த பரிசு பொருள் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. நீங்க வேற டைம் பார்த்துட்டீங்க. இப்படியாக தாவேகா தரிகட்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு எப்ப கேட்பாங்க? ஒரு ஆள் மலேசியால சுத்திட்டு திரிகிறாரு, வரட்டும் என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். பாவம் அஜித்தா வந்து குணமாய் திரும்பி மீண்டு வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இதற்காக அந்த தற்கொலை முடிவெல்லாம் அவங்க கைவிட்டுட்டு விஜயை எதிர்த்து அவங்க களமாடணும். அதான் நம்ம விஜய் எதிர்த்து இல்ல, அவங்க விஜய் கோசம் தான் இவ்வளவு பண்ணாங்க. நம்ம விஜய் கட்சியிலே இருந்தா விஜய் கட்சியில மரியாதை இருக்காதுங்க. அதான் காசு கொடுக்கல, இந்த லெவலுக்கு தள்ளிட்டாங்க, அவரை கையை துரோகின்ட்டாங்க, இனிமே அந்த கட்சியில களமாட முடியாது. அதை விட எனக்கு தெரிஞ்சு அவர் எடப்பாடியோட கை கோத்தணும், கை கோத்து விஜயை புழக்கணும்னு நான் விரும்புறேன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். என்ன நடக்கும்னு தெரியல. அஜித் அவர்கள் குணமடையணும்னு நம்ம விரும்புறோம். மத்ததெல்லாம் அரசியல்லாம் அப்புறம் எப்படியோ போயிட்டு போட்டோம். ஏன்னா பாவம் ஒரு பெண்மணி, அவங்களுடைய மன உளைச்சல்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால விஜய் அட்லீஸ்ட் வலியசாலை திருமண பிறகாவது நேர்மையான அவர் ஒரு தலைவராக இருந்தா அந்த பெண்மணியோடு அவர் பேசி நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, பண்ணாதீங்க, என்னைக்கு இருந்தாலும் நான் உங்களுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவான வார்த்தையை பேசினால் மகிழ்ச்சி அடைவாங்க. என்ன நடக்கும் தெரியல, பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம் கொடங்கி. நன்றி நேயர்களே.